உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் நிற்கிறேன். குறிப்பாக கோண்டாவில் சைவ பாடசாலை வீதியில் நிற்கிறோம். என்னத்துக்காக சொன்னால் பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 2 பரப்பு 5 குழி பரப்புடைய காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல், வீடுகள்லாம் இருக்குது, குடியிருப்புகள் இருக்குது. நீங்கள் கோண்டாவில் வந்து காணி வண்டி வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காணி பிரியோசனமாக இருக்கும். இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் இதை பற்றி விவரங்கள் எல்லாம் காட்டிக்கொள்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா JM ரியல் எஸ்டேட் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கேன். குறிப்பாக உப்புமலை சந்தி இருக்குது தானே கோண்டாவில், அதுலேருந்து 700 மீட்டர் தூரத்தில் இருக்குது. கோண்டாவில் கிண்டு காலேஜ் பாடசாலை அதுலேருந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. இப்போ நான் காணி விவரங்களை உங்களுக்கு காட்டிக்கோறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இந்த காணி இருக்கக்கூடிய சரியான அட்ரஸை காட்டிக்கொள்றேன்னு பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது உப்புமலை சந்தியில் நிற்கிறோம். KKS ரோட் உப்புமலை சந்திலேருந்து இப்படி நாங்கள் விலைக்கு பக்கம் திரும்ப போகிறோம். பாருங்க, இந்த கோண்டா ஸ்டேஷனுக்கு போகிற ரோட் இருக்கு தானே, இதுதான். அப்படி நாங்கள் விலைக்கு பக்கம் திரும்புகிறோம். இதுலேருந்து எப்படி நாங்கள் கோண்டாவில் இந்து கல்லூரி பாடசாலை இருக்குது தானே, அது மட்டும் போய்க்கொள்ளணும். கிட்டத்தட்ட ஒரு 450 மீட்டர் போய்க்கொள்ளணும். கோண்டாவில் ஹிந்து காலேஜ் பாடசாலை கிட்ட வந்துட்டோம். இந்த முன்னுக்கு தெரியுது பாருங்கள் பாடசாலை இதுதான். இதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவ பாடசாலை ஒழுங்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதான் பாடசாலை. இதுக்கு நேராக முன்னுக்கு இருந்தால் இதை பாருங்கள், சைவ பாடசாலை ஒழுங்கு. இந்த வீதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. சரி, அப்படி நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள். அப்படி வந்தோடனே இப்போ இடக்கை பக்கத்துக்குள்ள இந்த ரோட் ஒன்று போகுது பாருங்க. எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காப்பெட் போட்டு கிடையாது, காப்பெட் ரோட் தான். இதை அப்படி வந்த மட்டும் சொன்னால் இந்த காணிக்கு வருவோம் பாருங்கள். இந்த காணி தான், இந்த காணி தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக வந்துருக்குது. வணக்கம். அப்படி இருக்கீங்க? உங்களோட பேர்? என் பேர் சதீஷ். ஓகே, JM ரியல் எஸ்டேட். ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த காணியை பற்றி சொல்லுங்கள். இந்த காணி சரியான 2 பரப்பு 5 குழி இருக்குது. ஓகே, இது வளமையாக நாங்கள் இப்போ முதல் போட்ட காணி வந்து உப்புமலை சந்திலேருந்து 800 மீட்டரில் போட்ட நாங்கள் 4 துண்டு போட்ட நாங்கள் அது சேல் ஆகிட்டுது. இப்போ திருப்பி போட்டிருக்கோம் உப்புமலை சந்தியிலேருந்து சரியாக 700 மீட்டர் தூரத்தில் அதே ரோட் தான். அதாவது உப்புமலை சந்தியிலேருந்து ஹோண்டாவில் போகிறது ஹிந்து காலேஜுக்கு நேர எதிரையே சைவ பாடசாலை ரோட்டுன்னு சொல்லி வருது. அதுலேருந்து இது 250 மீட்டர் தூரத்தில் இருக்குது. 250 மீட்டர் தூரம், 100 மீட்டர் அந்த காணியை விட 100 மீட்டர் முன்னுக்கு சுத்து மதிலோட 2 பக்கம் மதில், 2 பக்கம் தாகரம், மற்ற ஃபுல்லாக வீடுகள்லாம் சுத்தவர வீடுகள்லாம் சுத்தவர வீடு தான். மற்றது ரோட்லேருந்து 2வது காணி, அதே போல் 2வது காணி. மற்றது எங்கட ரோட்டு வரைக்கும் இது தார்பாதை. கரண்ட்லேருந்து இல்லாமல் இருக்குது. டெலிகாம்பேர்லேருந்து கரண்ட்லேருந்து இல்லாமல் இருக்குது. கரண்ட் இதுக்கு வருதா? கரண்ட் அந்த அங்கால போகுது, வீட்டுக்கு போகுது. லைன் எடுக்கணும்னு விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எஸ்எல்டி இதுக்கு இருக்கா? என்னது எஸ்எல்டி லைன்? எஸ்எல்டி லைன் அங்கே பின் வீட்டுக்கு போகுது. அதாவது வந்து அந்த இதுவும் ஒண்டாயிரம் அது கொடுத்தாச்சு. அப்போ அந்த லைன் வந்து நீ மாறி போகும். ஓகே, 14 தென்னை மரம் இருக்குது. 14 தென்னை நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தென்னைகளான. ஓகே, 8 காம ஒரு பிளா மரம் எல்லாம் காயோட சைட்ல நிற்கிது. பிளாவும் காய்க்க வலிக்கிட்டுது. பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் தொடங்குது. என்னன்னு சொன்னால் அந்த ஒரு சச்சர காணி நீளமாகலாம் கூட இந்த காணி வந்து என்னத்துக்கு சரியா இருக்கும்? வீடு கட்டுறது சரியா இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்டோர் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி மெயின் ஸ்டோர் எதுவும் மடிக்கிறோம், இல்லை களஞ்சி எதுவும் மடிக்கணும் அடிக்கலாம். மற்றபடி சுத்தர வீடுகள்லாம் பாதுகாப்பான ஏரியா. அதான் இப்போ வீடுகள் கட்டுறதுக்கு இது ஓகே இருக்கும். வீடு கட்டுறதுக்கு மற்றது வடக்கு கிழக்கு 2 திசைக்கும் நீங்கள் வீடு கட்டிக்கொள்ளலாம். நிலையத்துக்கு குழாய் கிணறும் இருக்குது. குழாய் கிணறும் இருக்குது நிலையத்துக்கு. ஓகே ஓகேண்ணா. மற்ற வந்து இந்த குடிநீர் எல்லாமே என்ன மாதிரி? குடிநீர் நல்ல தண்ணியா, மாட்டு மண் நல்ல தண்ணி பிரதேசம். இப்போ வளமே இதில் வேணும் தெரியும், அது போட்டு உடனே எனக்கு எல்லாமே ஏற்கனவே அதுக்கு நிறைய சண்டை. நாங்கள் விட்ட நாங்கள் லேட் ஆகிட்டாங்க. என்ன நான் சொன்னாங்கல்ல டாக்குமெண்ட் பார்த்த உடனே எங்களுக்கு புக்கிங் வந்துடும். மற்ற எங்களுக்கு தெரியும் இல்லை, JM ரியல் எஸ்டேட்னா எல்லாருக்குமே தெரியும். உடனே புக் பண்ணி உடனே மறைச்சிடுவேன். ஓகே, இது வந்து தனியத்தான் பண்ணணுமா இல்லாட்டி பிரிச்சு பண்ணலாம்? இல்லை இது வந்து தனியத்தான் ஒரே ஆள் தான் கொடுப்போம். ஒரே ஆளுக்கு தான் கொடுப்போம். நீங்கள் வந்து 2 பேரை 5 குழியும் ஒரு ஆளுக்கு தான் கொடுப்போம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வண்டி பிரிக்கலாம். மற்ற மேக்ஸிமம் வீடு கட்டணும்னு சொன்னால் 2 பேரை தேவை கட்டாயம். அப்போ மடியாக இருக்கு. ஓகே, கேட்டெல்லாம் போட்டோடையே இருக்குது. கேமரா எல்லா லைனுமே அவைக்கே கொடுப்பேன். அப்படியே இப்போ வாராக்களுக்கு இப்போ காணி பண்ணுறாங்க. இதுக்கு எந்த வித வேலையுமே இல்லை. துறப்பு நாங்கள் கொடுத்தா அப்படி துறப்புலேருந்து எல்லாம் செட்டாக அப்படியே கொடுப்போம். க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கு அப்படியே. ஓகேண்ணா. மற்றது மெயினான விஷயம்
விலைக்கு வருவோம். விலை என்ன மாதிரி? இது வந்து ஒரு பரப்பு வந்து 99 லட்சம். 99 லட்சம் வேணும் ஒரு பரப்பு 2 பரப்பு 5 குழி இருக்குது. அதுக்குரிய ஃபுல் பேமெண்ட் தான் சரி. ஓகே, விலை குறைக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லை ஃபிக்ஸ் ப்ரைஸ் சொன்னாங்க. வேல்யூவேஷன் இதோட ஒரு கணக்கான இதோட தான் போடுறோம் நாங்கள். எங்கள் சிலவரெல்லாம் போட்டு தான் போடுறோம் நாங்கள். 99 லட்சம் பரப்பு. என்ன ஓகே, நம்ம இந்த உறுதி எல்லாமே என்ன உறுதி இது 1923ஆம் ஆண்டுலேருந்து இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. 23 சொன்னீங்கன்னா 103 வருஷம் வரலாம். 103 வருஷம் வரலாறு அப்படியே ஃபைலாகவே தருவேன். ஃபைல் இப்படி கையில் இருக்கு, ஃபைலாகவே தருவேன். இப்போ ஃபைலில் போட்டே வைக்கிறேன். எந்த காணியும் கொப்பின்னு சொல்லி போட்டே வைப்போம். அந்த போட்டே வச்சிருக்கு ஃபுல்லாக. ஓகே, இந்த அந்த ஆதாயமாக இந்த வீடும் இதில் இருந்து போன காணி தான். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து அது அப்படியே அங்கே புரியும்பா அது சரி, அதை கொடுத்தாச்சு. அப்போ இந்த துண்டு மட்டும் 30 எனக்கு இருக்குது. ஓகே, உங்களுக்கு யாராச்சும் இந்த காணி வந்து பார்க்க போறீங்கன்னு சொன்னால் டெய்லி வந்து பார்க்கலாமா? காலையில் 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி நேரம் நிற்போம். ஓகே, நான் நிற்பேன், இல்லை அண்ணா நிற்பேன். வாரண்டா என்ன சந்திப்பேன். ஃபோன் பண்ணி கேட்டு வரலாமா? தெரியும். இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேம் ரெஸ்டாரண்ட் இதானு சொல்லி தெரியும். இல்லை அதனால் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா ஃபோன் பண்ணுவோம், அண்ணா வாங்க வாரம் கொடுத்துறாங்கன்னு சொல்லி போட்டு இப்போ இதுக்கே சண்டை. எல்லாருமே அதுக்கு சண்டை. நாங்கள் என்னென்னு போனோம் 2 நாளில் 3 நாள் என்னென்னு போனது அப்படி போயிருக்காது. நாங்கள் புக் பண்ணிட்டோம் போயிட்டு காட்டி இல்லாமல் இப்போ டிலே பண்ணாமல் வாங்க 2 நாள். ஓகே, 2 நாள் இப்போ சரி 2 நாள் கழிய எடுப்போம். நான் கழிய போக முடிஞ்சிட்டோம்னா போயிடும். நல்லா சான்ஸை விட வேண்டிய கட்டம் வந்துடும். ஓகே, அதுலேருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் 300 காணி. இதே மாதிரி தான் அந்த காணியும் அதே ரோட்லேருந்து 2வது காணி. எல்லாருமே அதில் கேட்ட முன் துண்டு வேணும். முழு பேருமே அதில் கேட்டது முன் துண்டு வேணுமெண்டு. விளம்பரம் போட்ட அண்டே எங்களுக்கு இல்லாமல் 2 துண்டு புக்கிங். மற்ற அந்த வெளிநாட்டிலேருந்து வேண்டுறாங்க அந்த இதில் வேண்டலாமா? ஆட்டோனிக் பவர் மூலம் வேறு அவசியம் இல்லை. ஆட்டோனிக் பவர் மூலமாக வேண்டாம் செய்யலாம். வெளிநாட்டுக்காக நீங்கள் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து தான் நீங்கள் வேணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னம் எனக்கு வீடு போட்டேன். நிலாவரையில் ஒரு வீடு போட்டீங்க. அது ஆட்டோனிக் பவர்லாம் அழுது செய்திருக்கேன். அதே மாதிரிலேயே ஒரு காணி செய்திருக்கேன். ஆட்டோனிக் பவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பேர்லேயே செய்துவோம். அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை. அது இல்லை எதுவும் நேரடியாக வேண்டாம். இப்போ ஆட்டோனிக் பவர் மூலமாக வேண்டது வந்து 100க்கு 100 உங்களுக்கு தான் முழு உரிமை. விற்கிறேன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி வரத்தான் பண்ணும், இல்லை திருப்பி ஆட்டோனிக் பவர் செய்யத்தான் பண்ணும். அப்படி இல்லை. கொண்டு போயிடுவாங்க அப்படியும் இருக்குமில்ல. இப்போ அதுக்கு அந்த என்ன சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியான இது இல்லாதபடியாக தான் நாங்கள் இப்போ ஒரு புது முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இன்னும் குறுகிய நாளுக்குள்ள வெளியில் வரும் என்ன மாதிரி எப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருமே அடித்து கேட்குறது இப்போ வந்து நாங்கள் வேண்டி நாங்களும் சரி யாருன்னாலும் கேட்குறோம் எங்கள்கிட்ட. நீங்கள் வேண்டி விற்கிறீங்க, நாங்கள் வேண்டி விற்கிறது தானே. அப்போ வேண்டி விற்கிறீங்க தங்கட காணி அடிச்சு தானே நாங்கள் எங்கள் எல்லா காணியும் உங்களால் வேண்டியலாம் தானே. அவ்வளோ தூரம் எங்கள் கெப்பாசிட்டி இல்லை தானே. அப்போ அவை கேட்குறேன்னா அப்போ தாங்கள் என்ன செய்கிறது, எங்கே போகிறது? அப்போ நான் உங்களுக்கான சொல்யூஷனை நான் தரேன். எல்லாருமே அடிச்சு கேட்டது எங்களுக்கு வேறு ஆக்கள் வேண்டாம், நம்பிக்கை இல்லை, அப்போ எங்கள்கிட்டயே தரணும் என்று கேட்குறேன். அப்போ அதுக்கான ஒரு புது முயற்சி, அதுக்கான வேலைப்பாடு நடந்து சீக்கிரம் அதுக்கான இது காணி வச்சிருக்காங்க. நல்ல வேலை கேட்குறேன். அதுவும் சரிதான். என்ன சொன்னால் வேண்டதை என்னட்ட வேண்டினா அப்போ விற்கிறேன்னா தான் இன்னொரு ஆளை தேடணுமே அவர் கேட்குறாரு. என்ன அப்போ அதுக்குரிய இதெல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்து கொண்டு இருக்குது. சீக்கிரம் பார்க்கலாம் கூட சேனல்லையும் பார்க்கலாம் கட்டாயம். மற்ற என்ன மெயினான விஷயம் இப்போ நீங்கள் வளமை சொல்கிற மாதிரி தானே. இப்போ நீங்கள் வர போறீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த காணி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வீடியோ வடிவை காட்டியிருப்போம். பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நேரடி தொடர்பு ஒன்றும் வேண்டிக்கொள்ளலாம். என்ன வளமை சொல்கிறேன், நீங்களே உங்களோட லோயர் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட லோயர் தான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற என்ன சொன்னால் நாங்கள் ஏன் அந்த எங்களோட இதெல்லாம் கொண்டாடுறோம்னு சொல்லி சொன்னால் நாங்களும் சொல்லியே காணிகள் வேண்டுறேன். இப்போ நான் ஒரு வீடு வேண்ட போனேன் போய் சொல்கிறேன் கேம் பண்ணி ஆக்கள் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ எங்கிற பேரப்பா வச்சு வேண்டப்படுது. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டோம். இங்கே வாங்கோன்னு சொல்லி ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை நம்பி எங்களை சாட்டி யாருமே தொழில் செய்யணும். இப்போ மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும் நாங்கள் இல்லை எங்களோட மஞ்சள் பெயிண்ட் அடிக்கிறோம். எங்களுக்கான அடையாளம் இந்த கொம்பனிக்கான அடையாளம் தான் அது. மஞ்சள் தூணு மஞ்சள் பெயிண்ட் இப்போ அடிக்கிறோம்னா மஞ்சள் தூணு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சோன்னா காணி வித்துடலாம். நாங்கள் நப்பின பேரை பயன்படுத்தி வைக்கிறோம். நாங்கள் அப்படி பொழுத்தனமான செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய அஜயம் ரியலிஸ்டுடைய அடையாளம் தான் இது. அந்த இப்போ உங்களுக்கு சங்கரன் என்ன சொன்னால் உங்களுக்கு கொண்ட ஒரு அடையாளம் இருக்கு, உங்களுக்கு கொண்ட இது அதே மாதிரி தான் இது எங்களுக்குரிய வெள்ளை பெயிண்ட் மஞ்சளும் எங்களுக்குரிய அடையாளம். அப்போ அதை அடிச்சு போட்டு பாதையை போட்டுட்டு அது சரி. நீங்கள் வேண்ட முதல் வடிவை செக் பண்ணுங்க. முதல்ல வீட்டை செக் பண்ணும்போது யார் விற்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க. முதல்ல பாருங்க. மற்றது என்ன சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன் சிலது நான் 18 அடி பாதைன்னு சொல்லியிருக்கேன், சில 20 அடி பாதைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு துண்டுக்குரிய பாதை விடுவோம். இப்போ 5 துண்டுன்னு சொன்னால் 5 துண்டுக்குரிய பாதை தான் பெறும். அதாவது வந்து நான் கிளியரன்ஸ் வந்து இந்த இப்போ ஒரு காணி எடுத்து நான் 10 பரப்பு 15 பரப்பு பிரிக்க போகிறேன்னு சொன்னால் 15 பரப்பு இந்த டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு நான் என்னுடைய சாம்பிள் பிளானோட நான் ஜூடிஏல கொடுத்தேன். எனக்கு கிளியரன்ஸ் வரும்.
நான் இத்தனை அடி பாதை விடணும், இத்தனை அடி ரவுண்ட் அப் விடணும். அதை வந்து நான் பிரதேச சபையில் கொடுத்தா தான் எனக்கே அப்ரூவ் ஆகிடும். அப்போ அந்த அப்ரூவலை நான் உங்களுக்கு தந்தா தான் நீங்கள் போய் சோழவரி மாற்றணும், பில்டிங் அப்ரூவல் போய் எல்லாமே நான் தந்த ஃபைலுக்கு பிறகு தான் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் 18 அடி பாதை விடுற இடத்துல 12 அடி பாதையை போட்டுட்டு விற்றுட்டு போயிட்டோம்னா நீங்கள் யார்கிட்ட போவீங்க? அதான் 12 இப்போ எல்லாரும் வித்து எழுதியானா என்னென்ன அகட்டி பாதை அப்ரூவல் எடுப்பீங்க. அந்த காணி அப்படியே இருக்கும். பில்டிங் கட்டையிலாம் சோழவரி கட்டையிலாம் எந்த வித அனுமதியுமே வராது. அப்போ அதெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தோட மறுபடியும் எல்லா ஆவணங்களோடய நான் நேரம் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அதாவது வந்து கிளியர் ஆகணும் இல்லை இருக்கு. ஓகே. இப்போ வேண்டி போட்டு கஷ்டப்படக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு அட்வைஸ் சரியான இடத்துல வச்சு கொடுத்தோம்னு சொன்னா அவைக்கு அதுக்கான முழு இதுவும் அவைக்கு என்னட்டு நிறைய பேர் நான் உங்களோட வீடியோ போட்ட அப்புறம் சொல்லி தம்பி நாங்களும் அங்கே வேறு இடத்துல காணி பண்ணாங்க இன்னுமே அட்வான்ஸ் கொடுத்தாங்க இன்னும் மொழி தராங்க இல்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் இந்த காணி விஷயத்தில் இது நடந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது நீங்கள் தெரிவு செய்யறாலும் சரியாக தெரிவு செய்யுங்க. அதோட உங்களோட லோயர் முகம் காட்டுறோம். நாங்கள் வந்து இந்த காணி நாங்கள் அமைக்க போகிறோம். இப்போ நான் இந்த காணியை ஒரு புள்ளியார் நின்று உங்களை மட்டும் இதாக்கிட்டு நான் காட்டிட்டு போய் என்னன்னாலும் நான் தான் பொறுப்பு. நான் விற்கிற காணிகளுக்கு நான் தான் பொறுப்பு. அதாவது மஞ்சள் தூண் அடிக்கிறதுல நான் நிற்க மாட்டேன். பொம்மை தான் செய்து வைக்கணும். அப்போ நான் வேண்டுறதும் அதே இந்த நாங்கள் என்ன செய்கிறோம்னா நான் போக நேரம் ஒரு காணி தரப்புறீங்கன்னு சொன்னால் நான் நேராக வருவேன் பார்ப்பேன். நாங்கள் போய் ஜெயமன் யாக்கள் காணி ஜெயமன் வந்து டாக்குமெண்ட் சொன்னீங்கன்னா அன்னை கிடைச்சி அப்போ நாங்கள் போய் ஆறு உங்களோட அடையாளத்தில் நீங்கள் நின்று கொள்ளுங்க. ஏண்டாக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நம்பிக்கையை நாங்கள் சம்பாதிச்சிருக்காங்க. சும்மா ஈஸியாகவே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி சம்பாதிக்க அந்த நம்பிக்கை அழிக்கையும் மேலாது. அதனாலையுமே அழிக்க ஏன்னு சொன்னால் அடுத்து கதை கேட்க எங்களுக்கு தெரியுது. இப்போ நான் இதில் வித்த காணிகள் சொல்லி லண்டனில் இருந்து அவருக்கு ஒரு அண்ணா காட்சி சொல்கிறேன். சைஸில் போய் காணி எடுங்க, ஒரு பிரச்சனையும் தான் எடுத்த நான் போய் எடுங்க. நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துட்டேன். அவையவே அங்கே அடையாங்க மக்கள் அந்த வேண்ட உறவுகளை போய் காட்டாங்க. என்ன சொன்னால் என்ன எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னான்னா இப்போ நான் ஒரு காணி வந்த அப்புறம்னா இந்த வாழ்க்கை உழைப்பை முள்ளாத்தான் நான் போடணும். அதே ஒரு அவங்களுக்கு கஷ்டமாக போயிட்டுன்னு சொன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யாராலையுமே எவ்வளோ எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. வெளிநாடுன்னு சொன்னா சிம்பிளாக வருதுன்னு இல்லை, அவங்க சரியான கஷ்டம். நாங்கள் தம்பியாக எல்லாரும் நிற்கிறோம். அப்போ நாங்களே வேணாமன்னு நிற்கிறதுக்கு காரணமே இவ்வளோ இங்கத்தை விட கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். உழைச்சதான பிறகு சரியாக பயன்படுத்தணும். இடையில நின்று இதாக்கிட்டு போய் அதெல்லாம் கூடாது. டாக்குமெண்ட்ஸை வேணுங்க. அதாவது வந்து இங்கே வேணும். நான் சும்மா டாக்குமெண்ட்ஸ் கிடக்கு தாரன் செக் அதில் இந்த ஃபைல் தாரேன் கொண்டாவிலேருந்து அந்த காணியும் இந்த காணியும் ஒரே இது. அது நான் கொண்டாவில் வீடண்டே போட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அங்கேயே வச்சு 100 இதில் பார்த்துட்டு போனால் அப்படியே ஏதாவது இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு இண்டையிலேருந்து 1923ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கு வரலாறு எனக்கு. அப்போ நீங்கள் வந்து இதை கொண்டு கூட சட்டத்தரங்கிட்ட கொடுத்தா அவள் பார்த்துட்டே சொல்லுவாள் வேண்டலாம் என்னண்டு நான் கொடுத்த விட பார்த்துட்டே சொல்லுவேன். சில பேர் காணி எடுக்க போனால் இந்த ஒரு முதல் உறுதியும் அடுத்த உறுதியும் தான் பார்ப்பீங்க. அங்கால பாரு நாங்கள் வரலாறு எங்கேயோ. அதாவது வந்து நீங்கள் வேண்ட போகிறது 2 பிறப்பு, நாங்கள் வேண்ட போகிறது ஃபுல்லாக. இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் வந்து வேண்டிங்க என்கிட்ட 2 பிறப்புனா உங்களுக்கு புலா நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த 2 பிறப்புக்கு மட்டும்தான். எனக்கு ஒரு புலா நடந்துட்டேன்னு சொன்னால் மொத்த காணிக்குமே எனக்கு ஒரு அப்போ நான் அதுக்குரிய ஆவணத்தை எங்கள்கிட்ட லோயருடாக கம்பெனி லோயரோட சரியாச்சு. அதில் ஒரு நம்பிக்கை அதான் இப்போ பயிலும் மஞ்சள் ஆகியாச்சு, வெள்ளை பயிர் வெள்ளை இதாகியாச்சு. அதேமாரி கொண்டு அது சரி. இப்போ நாங்கள் சொல்கிறது என்ன எங்களுக்கு எனக்கு எந்த நேரம் ஃபோன் எடுக்கலாம்ன்றது நான் முதலே சொன்னேன். அதாவது வாட்ஸ்அப் பைபர் நார்மல் கால் 24 மணி நேரம் எனக்கு கால் எடுக்கலாம். இப்போ வெளிநாட்டுக்காரருக்கு அந்த டைம் வந்து வித்தியாசம் இல்லை. இப்போ அது எங்களுக்கு நைட் டைம் தான் நான் வைக்கிறேன். அப்போ சில பேர் ஜோசிப்பினம் நாங்கள் இந்த டைம் அடிக்கிறோம் எனக்கு அடிச்சு சொல்லுங்க. அப்போ மன்னிச்சுக்கோள் இந்த டைம் அடிக்கிறோம் அதனால பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். எந்த டைம் அடிக்கலாம், எந்த டைமே அடிக்கிறோம். இப்போ தாங்கள் பண்ணுற காணிக்கு முன்னிட்டு அட்வைஸ் கேட்பினோட தப்பு பிடிக்கணும். நாங்கள் இதுதான் நடைமுறை அப்படின்னா எங்கள்கிட்ட லோயரோடாக நீங்கள் நேராக கதைங்க, கதைச்சு போட்டு செய்யணும். எங்கேயுமே ஏமாறாதீங்க. போலி என்னன்னு சொல்கிறது, போலி தரகர்கள் ஏமாறாதீங்க. ஓகே. இப்போ அதுக்குமான இதுன்னு தரேன். நீங்கள் உங்களோட இதை விற்க போகிறீங்களா? இப்போ சில பேர் சொல்லிடணும் 5 வீதம் 6 வீதம் அந்த இது இல்லை, அதுக்கான இதோட தாரேன். ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே அதுக்குரிய இடம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் தருவேன். ஓகே. நீங்களும் காணி பார்த்துருப்பீங்க. குறிப்பாக கோண்டாவில் உப்புமடச்சந்தில் 700 மீட்டர் தூரத்தில் இருக்கேன். கோண்டா கிண்டு காலேஜ் பாடசாலேருந்து 250 மீட்டர் 250 மீட்டரில் எல்லாமே இருக்குது. கோண்டா சந்தியில் வந்து பூட் சிட்டியில் எல்லாத்துமே உப்புமடச்சந்தியில் இருக்குது. பெட்ரோல் சைட்டோ ரெஸ்டாரண்ட்டோ பாரோ மண்டபமோ எல்லாமே இருக்குது. மெயின் இடம் அது வந்து கேகேஸோட இங்கே வந்து பலாலி ரோடு. இது வந்து பலாலி ரோடு 2 நடுவுக்கு இருக்குது. ஸ்டேஷன் இதில் இருக்குது. கோண்டா ஸ்டேஷன் இது விளம்பரத்தை எடுத்துட்டு பார்ப்பினோம். என்ன நான் போகிறேன்னு சொன்னால் நீ சங்கரனையை கூப்பிட்டு போடுவேன். நீங்கள் பாருங்க. அதில் ஏன்டா நிறைய பேர் விட்டுட்டுனா அடிச்சவரையே கேட்ட
இல்லைண்ணா புக்கிங் ஆகிட்டு தாங்க. ஓகே, நல்ல இடம் உண்டு தானே கொண்டா? கொஞ்சம் மனைவி ஊருன்னு சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை சொல்கிறேன், நல்ல ஒரு உண்மையில மதியான நல்ல. ஓகே, நீங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உடனே புக் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்புறம் கோல் அடிச்சுட்டு இருந்தால் மனஸ்தாபப்படாமைக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உடனே கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே அண்ணா புக் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே, நன்றி அண்ணா. சரி, ஓகே, நன்றி.